ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்யூர் போர்ட்டலோட ஒரு ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அஷ்யூரோட பிகினர் இன்ட்ரோடக்ஷனில். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டெனட்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தியரியாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம அஷ்யூர் போர்ட்டல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் அக்கௌண்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அஷ்யூர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அஷ்யூர் ஃப்ரீ அக்கவுண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அஷ்யூர் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்கங்க. ஸோ நீங்கள் வந்து அஷ்யூரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $200 கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 30 டேஸுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பே அஸ் யூ கோ ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் சர்வீசஸ்லாம் திரும்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டு அப்புறம் இந்த பே அஸ் யூ கோல வந்து என்னெல்லாம் சர்வீசஸ் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வீசஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வர்ச்சுவல் மெஷின்ஸ், அதுக்கப்புறம் அஷ்யூர் சீக்வல் டேட்டாபேஸ், அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சர்வீசஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸ்லாம் நான் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சில சர்வீசஸ் வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அஷ்யூர் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷனை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எந்த இமெயில் ஐடினாலும் வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டு உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா தான் உங்களால் வந்து இந்த இதை வந்து சைன் அப் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸா இருந்துட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி ஒரு ஸ்டூடண்ட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து அஷ்யூர் ஃப்ரீ அக்கவுண்ட் ஃபார் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. ஆ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு $100 ஃப்ரீ கிரெடிட் குடுப்பாங்க. இதுக்கு வந்து நீங்க கிரெடிட் கார்ட்ல நீங்க வந்து எதுவுமே குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரீன்னு குடுத்துட்டு, உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு ஸ்டூடண்ட்க்குன்னு ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா, அந்த இமெயில் ஐடிய யூஸ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கங்க. ஒரு $100 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 12 மந்த்ஸ் வரைக்கும். எல்லா சர்வீசஸுமே நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுல இருக்கிற எல்லா சர்வீசஸுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தாங்க இருக்கும். அஷ்யூர் போர்ட்டல்ல. ஸோ ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டெனன்ட் கிரியேட் ஆயிடும். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். ஒரு டெனன்ட் தான் வந்து ஹையர் லெவல் கரெக்ட்டா? இப்போ நீங்க வந்து ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காசுலாம் வந்து செலவாகாது. அதாவது வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்கர் ஆகாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன வந்து நீங்க கிரியேட் பண்ற வரைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். ஒரு டெனன்ட்ல வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்ல இப்போ வந்து tamil.mrk.talkstech@gmail.comனு சொல்லிட்டு இந்த இமெயில் ஐடிய வச்சு நான் ஒரு அஷ்யூர் அக்கவுண்ட்ட வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எந்த சர்வீசஸுமே வந்து கிரியேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ இதில சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ இத நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்கிட்ட எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்ல. ஸோ இந்த இந்த அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி நீங்க எத்தன சப்ஸ்கிரிப்ஷனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் குடுக்குங்க. என்ன மாரி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு 30 டேஸ்க்கு இத யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன. இல்லன்னா பே அஸ் யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் பார்த்தோம். இந்த 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பே அஸ் யூ கோக்கு வந்து மாறிடும். நீங்க எனேபிள் பண்ணா பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பண்ணாம இருக்கலாம். ஆனா பண்ணா தான் உங்களால சர்வீசஸ்லாம் திரும்ப யூஸ் பண்ண முடியும். இல்லன்னா அஷ்யூர் ஃபார் ஸ்டூடண்ட் நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணி வந்து நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ட்ரையல் இருக்குல்ல, அ ட்ரை அஷ்யூர் ஃபார் ஃப்ரீ. இத யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இமெயில் ஐடிய யூஸ் பண்ணி பண்ணல. நான் வந்து இன்னொரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நான் வந்து மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் அட் ஜிமெயில் டாட் காம் யூஸ் பண்ணி, நான் வந்து அந்த ஃப்ரீ அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நான் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அ இந்த இமெயில் ஐடி வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டெனன்ட் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு. நம்ம வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாலே ஒரு டெனன்ட் வந்துரும். அந்த டெனன்ட்டுக்குள்ள நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாரி நான் எத்தன சப்ஸ்கிரிப்ஷன்னாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய ஆர்கனைசேஷனுக்கு வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ல வந்து டெவ்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்,
டெஸ்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெவ்வுக்கு வந்து என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவையோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வந்து டெஸ்ட் ப்ராடுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து தனித்தனியான அதுக்கேற்ற காஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு டெனன்ட் இருக்குது, அடுத்த ஸ்டெப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் தான் வந்து நான் வந்து எல்லா ரிசோர்ஸஸுமே நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ரிமைனிங் $200 ஃப்ரீ கிரெடிட் எக்ஸ்பிரஸ் இன் 30 டேஸ். ஸோ இப்போ 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்லாம் வந்து எனக்கு வந்து டிசேபிள் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்து, பே as you go ஆப்ஷன் கொடுத்தா தான் வந்து நான் திருப்பி சர்வீசஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசோர்ஸ் குரூப். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? இப்போ நம்மகிட்ட ஒரு டெனன்ட் இருக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் குரூப் வேணும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நான் வந்து இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து இப்படி ட்ராக் பண்ணேன்னா, ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இப்போ நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட எந்த ரிசோர்ஸ் குரூப்புமே இல்ல. ஸோ எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணதா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் வேணும். கரெக்ட்டா? ஸோ இந்த ஆப்ஷன்ல கிரியேட்ன்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இத கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள தான் வந்து நான் மத்த ரிசோர்ஸஸ்லாம் நான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டெனன்ட் இருக்கும். அந்த டெனன்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள தான் நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள தான் நீங்க எல்லா ரிசோர்ஸஸுமே நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ளோ. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்த்துருந்தோம். டெனன்ட்னா என்ன? சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? ரிசோர்ஸ் குரூப்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அஷ்யூர் போர்ட்டல் லாகின் பண்ணோம்னா, அதுக்கு என்ன யூஆர்எல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, portal.azure.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல். ஸோ இப்போ வந்து ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு portal.azure.com அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா, உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் குடுத்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இதோட லாகின் பண்ணணும் அப்படின்னா, உள்ள லாகின் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அஷ்யூர் போர்ட்டல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்ல வந்து நெறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இதில வந்து இப்போ அஷ்யூர் போர்ட்டலோட ஹோம் பேஜ்ல இருக்கேன். ஸோ இதில வந்து கிரியேட் எ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னெல்லாம் சர்வீசஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு சம்மந்தமான இருக்க சர்வீசஸ்லாம் நீங்க வந்து இங்க பார்த்துக்கலாம். எந்த சர்வீசஸ் வேணுமோ அந்த சர்வீசஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இது நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இதுல இருக்கிற எந்த சர்வீசஸ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு தேவையானது என்னது? நம்ம முன்னாடியே பார்த்தோம் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தேவையானது அஷ்யூர் அக்கவுண்ட் விச் இஸ் டெனன்ட். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்ப கிரியேட் பண்றது? அப்புறம் எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து ஆக்சஸ்லாம் செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சியர்ஸ். பாய்.